ஸோ போன வீடியோவில் நம்ம ரெண்டு ஸ்பெஷலான வேர்ப் பற்றி பார்த்தோம். அதில் முதல் ஸ்பெஷல் வேர்ப் வந்து ஜைன், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் ரெண்டாவது ஸ்பெஷல் வேர்ப் ஹாபன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாபன் ரொம்ப ஈஸி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வராது. இங்கிலீஷில் எங்கெங்கெல்லாம் ஹேவ் ஹேஸ் வருதோ அதுக்கு ஜெர்மனில் ஹாபனுக்கு என்ன கான்ஜுகேஷன்னு நம்ம கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட்டில் இருக்கிற டேபிள் பார்த்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் எங்கெங்கெல்லாம் ஹேவ் ஹேஸ் வருது, ஒரு பொருளை வச்சிருக்கேன், ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன்னா நான் அதை வச்சிருக்கேன், இதை வச்சிருக்கேன்னு எப்படி நம்ம ஜெர்மனில் சொல்றதுன்னு பார்க்கலாம். முதல் எக்ஸாம்பிளில் ஐ ஹாவ் அ பிரதர். ஸோ இந்த இடத்துல ஹேவ் ஹேஸ் வந்தாலே நம்ம பிளைண்டா ஹாபனோட கான்ஜுகேஷனை செக் பண்ணி எழுதிக்கலாம். ஹேவ் ஹேஸ் வந்திருக்கு, இங்க சப்ஜெக்ட் வந்து நான் ஒரு பிரதர் வைத்துள்ளேன், அதாவது எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. இப்போ ஹைக்கு வந்து நானுக்கு வந்து ஹேவ் வந்து ஹாபன் மாறுது. இது ரொம்ப ஈஸி தான், ஏன்னா நம்ம வேர்ப் வந்தாலே ஐ வந்தாலே நம்ம ஈன்னு தூக்கிட்டு ஈ போடுவோம். ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இஷ் ஹாப ஐனன் ப்ரூடர். ஏக்கு வந்து ஐன் பதிலாக ஏன் ஐனன் ஈஎன் வருதுன்னு அந்த கேஸ் எண்டிங் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க, அதோட லிங்க்கும் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹீ ஹேஸ் அ கார். அவன் ஒரு கார் வச்சிருக்கான். கார்னா ஜெர்மன்ல அவுட்டோ. ஸோ இங்க ஹேவ் ஹேஸ் வந்ததுனாலே ஒண்ணுமே இல்லை. இந்த ஹேவ் ஹேஸ் வந்தாலே ஹாபனோட கான்ஜுகேஷன் பார்க்கணும். இங்க ஹேஸ் வச்சிருக்கிறது வந்து ஹீ, அவனுக்கு வந்து என்ன கான்ஜுகேஷன் இருக்கு? ஹாட். ஸோ ஹீ ஹேஸ் அ காருக்கு ஹேஸுக்கு நம்ம ஹாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் ஐன் அவுட்டோ. அடுத்த சென்டென்ஸ் வந்து ஷீ ஹேஸ் அ சிஸ்டர். இங்கேயுமே ஹேஸ் வந்திருக்கு. ஹேவ் ஹேஸ் வந்தாலே ஹாபன் கான்ஜுகேஷன். இங்க சப்ஜெக்ட் வந்து ஷீ, அவள்னா ஹேவ் ஹேஸ் வந்து ஜெர்மன்ல ஹாட்டா மாறும். ஜி ஹாட் ஐன ஷ்வெஸ்டர். அடுத்தது தே ஹாவ் அ டாக். அவர்கள் ஒரு நாயை வைத்துள்ளார்கள். டாக்ன்றது ஹுண்ட். ஹேவ் ஹேஸ் வந்தாலே நம்ம வந்து ஹாபன் கான்ஜுகேஷன் பார்க்கணும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து அவர்கள். ஸோ வேலையை செய்யறவங்க வந்து அவர்கள், வச்சிருக்க வேலையை செய்யறவங்க அவர்கள். ஸோ அவர்களுக்கு என்ன சப்ஜெக்டுக்கு என்ன கான்ஜுகேஷன் இருக்கு? மொத்த ஹாபன் வித்தவுட் சேஞ்ச் இருக்கு. ஸோ அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஜி ஹாபன் ஐன் ஹுண்ட். அடுத்த சென்டென்ஸ் வந்து வி ஹாவ் அ கேட். அதே மாதிரி தான் ஜீக்கு எப்படி வந்து கான்ஜுகேஷன் சேஞ்ச் இல்லையோ அதே மாதிரி, வியருக்கு எப்படி கான்ஜுகேஷன், ஜீக்கு எப்படி கான்ஜுகேஷன் சேஞ்ச் இல்லையோ அதே மாதிரி வியருக்கும் சேம் ஹாபன். வியர் ஹாபன் ஹைன கட்ஸ. அடுத்த சென்டென்ஸ் வந்து யூ ஆல் ஹேவ் அ சன். நீங்கள் எல்லோரும் ஒரு மகனை வைத்திருப்பீங்க. அதாவது ரெண்டு கப்பல் நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரு ஜோடியை பார்த்து சொல்றோம். அப்போ நீங்கள் எல்லோரும், நீங்க ரெண்டு பேருனாலும் நீங்க எல்லோரும்னாலும் ஒண்ணுதான் ஜெர்மன்ல. இந்த இடத்துல ஹேவுக்கு வந்து நீங்கள் எல்லோரும் நீங்கள் ரெண்டு பேரும்னா ஹாப்ட்னு வரும். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். ஈஷீட்டை விட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இயர் ஆப்ட் ஐனன் சொன். நீங்க ஒரு மகன் வைத்திருக்கிறீர்கள். அடுத்தது உங்க மேனேஜரை பார்த்து யூ ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல யூன்றது நம்ம ஃப்ரெண்டை பார்த்து நீன்னு சொல்லுவோம். ஆனா மேனேஜரை பார்த்து நீ ஒரு நல்ல நாள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டோம், நீங்கள்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அப்படின்னா ஹேவுக்கு வந்து ஹாஸ்ட் போடக்கூடாது. நீங்களுக்கு என்ன கான்ஜுகேஷன் இருக்கு? ஹாபன் கான்ஜுகேஷன் இருக்கு. அப்போ ஜி ஹாபன் ஐனன் ஷூனன் டாக். போன வீடியோல பியூட்டிஃபுல்க்கு ஷூன் படிச்சோம். இந்த இடத்துலயும் நைஸுக்குமே ஒரு பியூட்டிஃபுல் டே அந்த மாதிரிதான் நம்ம ஜெர்மன்ல சொல்லுவோம், ஷூனன் டாக். அடுத்த சென்டென்ஸ் வந்து யூ டு நாட் ஹாவ் அன் ஆப்பிள். நீ ஒரு ஆப்பிள் வச்சு இல்லை. இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம நார்மல் வேர்ப் கான்ஜுகேஷன் அப்பவே படிச்சோம். ஐஎன்ஜி டூ டஸ் வந்தா இந்த ரெண்டு அலர்ஜி வந்தா உடனே தூக்கணும்ன்றது. இங்க மெயின் வேர்ப் வந்து ஹேவ் வச்சிருக்கிறது. ஆனா இந்த டூன்றது எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அலர்ஜி பார்த்த உடனே டூவை தூக்கிடணும். மீதி என்ன இருக்கு? யூ நாட் ஹாவ் அன் ஆப்பிள்.
அதே வீடியோல ஒரு வேர்ப் வந்ததுன்னா 2வது பொசிஷன்ல போடணும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வச்சிருக்கிறது, அவன் ஆப்பிள் வச்சிருக்கிறது தான் வேர்ப். அந்த ஹேவ தூக்கி செகண்ட் பொசிஷன்ல போடுறோம். மீதி நமக்கு என்ன இருக்கும்? யூ ஹேவ் நாட் அன் ஆப்பிள். ஸோ இந்த நாட் அன் ஆப்பிள், நாட்ன்றது ஒரு ஆப்பிள் ஒரு நவுனோட ஜோடியா வந்தாலே அது கைன்னு மாறிடும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு, டு ஹாஸ்ட் கைனன் ஆப்பிள். இந்த ஹேவ் ஏன் முன்னாடி போச்சு? வேர்ப் செகண்ட் பொசிஷன். இந்த டூ ஏன் காணாம போச்சு? ஐஎன்ஜி டூ டஸ் வந்தா தூக்கணும்னு நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா பார்த்துருக்கோம். அதை அப்ளை பண்றோம். அடுத்த சென்டென்ஸ்லயும் பாருங்க, தே டு நாட் ஹாவ் அ கார். அவர்களிடம் ஒரு கார் இல்லை. இங்கேயுமே மெயின் வேர்ப் ஹேவ். அந்த கூட வர அந்த டூ நமக்கு அலர்ஜி. ஜெர்மன்ல டூ டஸே வராது, உடனே நம்ம தூக்கணும். மீதி என்ன இருக்கு? தே நாட் ஹாவ் அ கார். வேர்ப் செகண்ட் பொசிஷன்ல இருக்கணும். இங்க வச்சிருக்கிறது தான் வேர்பு. ஸோ அதை தூக்கி நம்ம செகண்ட் பொசிஷன்ல போட்டுக்கிறோம். அப்போ மீதி என்ன இருக்கு? ஜி ஹாபன் கைன் அவுட்டோ. ஹாவுக்கு ஜி கான்ஜுகேஷன் ஹாபன். அடுத்தது பிரியா டஸ் நாட் ஹாவ் அ சைல்டு. அதே தான், சேம், எல்லாமே சேம். அவர்கள் இவர்கள் பதிலாக பிரியான்னு ஒரு தேர்ட் பர்சன், ஒரு அவள். அவள்ன்றதுனால நம்ம ஹாவுக்கு ஹார்ட் போட்டுக்கிறோம். மீது எல்லாமே சேம். டூ டஸ் அதை தூக்குறோம், ஹாவ் செகண்ட் பொசிஷன்ல போடுறோம். ஆன்சர் பிரியா ஹார்ட் கைன் கிண்ட். சைல்டுனா ஜெர்மன்ல கிண்ட், குழந்தைகள்னா ஜெர்மன்ல கிண்டர். ஸோ அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆர் டீச்சர் டஸ் நாட் ஹாவ் அ கார். எங்களுடைய ஆசிரியரிடம் கார் இல்லை, அவர் கார் வைத்து இல்லை. இங்கேயுமே டஸ் டூ தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா வருது, உடனே நம்ம அதை தூக்கிடுறோம். அதுக்கப்புறம் ஆர் டீச்சர் ஹாவ் நாட் அ கார், அதாவது நோ கார் அப்படி சொல்றோம். ஜெர்மன்ல உன்சர் லேரர் ஹாட் கைன் அவுட்டோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வேர்பு 2வது பொசிஷன்ல தான் இருக்கணும் அப்படின்னு படித்தோம். இந்த இடத்துல மெயினாக செய்கிற வேலை ஹாவ், அதாவது ஹார்ட். ஆனால் பாருங்க, ஹாவ் 1 2 3 3வது பொசிஷன்ல இருக்கு. உன்சர் லேரர் ஹார்ட். ஸோ இது 3வது பொசிஷன் கிடையாது. உன்சர்ன்றது ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கல்ல தனியா நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இங்கிலீஷ்ல என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இருக்குன்னு தெரியாது, ஜெர்மன்ல என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குன்னு தெரியாது அப்படின்னா, மறுபடியும் நம்மளோட ரெஃபரன்ஸ் ஷீட்ல பில்டிங் பிளாக்ஸ்ல ரைட் சைட்ல என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இங்கிலீஷ்லயும் ஜெர்மன்லயும் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த லிஸ்ட்ல வர ஆர்டிக்கல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல வந்தது அப்படின்னா அதை தனியா நீங்க ஒரு வார்த்தையா கவுண்ட் பண்ணக்கூடாது. என்னுடைய டீச்சர், உன்னுடைய டீச்சர், அவனுடைய டீச்சர், அந்த மாதிரி அந்த நவுனோட ஜோடியா வர்றதுனால இது உன்சர் லேர்ன்றது ஒரு வார்த்தை. ஸோ ஹார்ட்ன்றது செகண்ட் பொசிஷன்ல கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த சென்டென்சஸை நீங்க ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் ஜைன் வருதுன்னு பாருங்க. ஜைன், அதாவது இஸ் ஆம் ஆர் ஐஎன்ஜியோட சேர்ந்து வரும். அப்போ நீங்க கரெக்டா அதை ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி டூ டஸ் வந்தாலும் ரிமூவ் பண்ணணும். வெறும் இஸ் ஆம் ஆர் ஐஎன்ஜி இல்லாம வந்தா மட்டும் ஜைன் கான்ஜுகேஷன் செக் பண்ணி அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஹாவ் ஹேஸ் வந்ததுன்னா ஹாபன் கான்ஜுகேஷன் பண்ணணும். ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.